இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் chronological sequence ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் வந்து சிவிலைசேஷன் இருக்குல்ல. ஏன்னா சிம்பிளான கொஸ்டின் சொல்லணும். இப்போ ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு வந்தாவே மூணே பீரியட். ஒன்று வந்து ஸ்டோனேஜ் வரும். ஸ்டோனேஜ்ல வந்து பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இந்த நியோலித்திக் பீரியட் தான் ஹியூமனோட வந்து செட்டில்மெண்ட் வந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அது எல்லாமே வந்து நியோலித்திக் பீரியடுக்கு அப்புறம் தான் வரும். இந்த பாலியோல வந்து என்னன்னா மூணு தான் பிரிப்போம். ஒன்று லோவர், அடுத்து மிடில், அடுத்து வந்து அப்பர். இதுக்கப்புறம் வர ஏஜ் தான் வந்து பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ் ஏஜ் வந்துன்னா ஐவிசி இருக்கிற ஏஜ் வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அயனேஜ். அயனேஜ் பீரியட் பார்த்தோம்னா வேதிக் பீரியட் எல்லாமே வந்து அயனேஜ். ஏன்னா அயன் அந்த டைம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, டிஸ்கவர் பண்ணனால அது வந்து அயனேஜ் அப்படின்னு வரும். இந்த பிரான்ஸ்க்கான பேர் வந்தது காரணம் வந்து இந்த ஐவிசி டைம்ல வந்து காப்பர் அதே மாதிரி வந்து டின் வந்துன்னா அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருவாகிறதா வந்து பிரான்ஸ். அதனால அதுக்கு பேர் வந்துன்னா பிரான்ஸ் ஏஜ். அதே மாதிரி ஸ்டோனேஜ் டைம்ல வந்து ஸ்டோன் தான் அந்த இடத்துல யூஸ் பண்ணதுனால அதுக்கு அப்படியே வந்து ஸ்டோனேஜ். என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்களோ அதை வச்சு தான் வந்து அந்த ஏஜோட பேரே வரும். இதை நம்ம லேர்ன் பண்ணிருப்போம், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த கேட்ட கேள்விக்கு ஆன்சர் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்த்தா முதல் வந்து பாலியோ அப்படின்னு ஆரம்பிக்கணும். பாலியோலித்திக், அடுத்து மீசோலித்திக், அடுத்து வந்து நியோலித்திக். அதனால ஆன்சர் என்ன வரும்? டி தான் வரும்.